அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டே அவர் கைது செய்யப்பட்டார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சுரேஷ் சலே தற்பொழுது குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சக்தியாக செயற்பட்டுள்ளார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணையின் போதே அவர் இதனை கூறியிருந்தார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அவ்வேளையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானை சந்திப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் சென்றுள்ளதாகவும், கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்குள் அவருக்கு பிணை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரியவந்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையின் ஒரு கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில் பிவித்துர் ஹெல உரிமையின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மம்பில நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். சுரேஷ் சலேக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சித்திரவதைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். சுரேஷ் சலேவுக்கு ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ரகசிய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் இந்த அநாகரிகமான சித்திரவதைகள் மற்றும் மனிதாபிமானமற்ற கீழ்த்தரமான நடத்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நேற்று இரவு முதல் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள அவர் தீர்மானித்துள்ளார். அவர் தனது மகனோடு அழுதவாறு இதனை தெரிவித்துள்ளார். அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது மரணத்தையே இலக்காக கொண்டு தண்ணீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்வதையும் நிராகரித்துள்ளார். இவ்வாறான அநாகரிகமான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி பொய் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வாழ்வதை விட தனக்கு இறப்பதே மேலானது என அவர் மகனிடம் கூறியுள்ளார். இருப்பினும் நேற்றிரவு உதய கம்மம்பிள்ள சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து இலங்கை போலீசார் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். குறித்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ள போலீசார் உதய கம்மம்பில குறிப்பிட்டதைப் போன்று அந்த சந்தேக நபருக்கு போலீசாரால் எந்தவொரு தாக்குதலோ அல்லது அநாகரிகமான நடத்தையோ மேற்கொள்ளப்படவில்லை என்று அறிவித்துள்ளனர். சுரேஷ் சலே தொடர்பில் சாதாரண சந்தேக நபர் ஒருவருக்கு எவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமோ அவ்வாறே செயற்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு சிறப்பு சலுகையோ அல்லது புறக்கணிப்போ மேற்கொள்ளப்படவில்லை என்றும் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலே நலம் விசாரிப்பதற்காக இன்று அவரது மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே சுரேஷ் சலே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். எனது தந்தையை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தற்போது 100 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது. அதேபோல் தந்தை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் உணவு, தண்ணீர் அல்லது எந்த ஒரு ஆகாரத்தையும் உட்கொள்வதை நிராகரித்துள்ளார். தந்தை இவ்வாறு செய்வதற்கு பிரதான காரணம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதாகும். எங்களது பிரதானமான கோரிக்கை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணையை அனைவருக்கும் நீதி கிடைக்கும் வகையில் சரியான மற்றும் நியாயமான முறையின் கீழ் முன்னெடுப்பதுமாகும். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். எப்படியும் அதனை நிறுத்த அவர் விரும்பவில்லை. நாங்கள் அவரது மனதை மாற்ற முடியுமா என்று அவரிடம் நிறைய பேசி பார்த்தோம். ஆனால் அவர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவே இதனை செய்வதாக கூறுகின்றார். அவர் நிரபராதி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். எனது கணவரை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஆனால் அவர் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை. ஏனெனில் தான் நாட்டிற்காக எப்படியும் உயிரை கொடுக்க துணிந்த ஒருவன் என்று அவர் கூறுகின்றார். எனவே இவ்வாறான அநீதிக்கு எதிராக அவர் எப்படியும் எழுந்து நிற்பார். அண்ணா மேற்கொள்ளும் இந்த உண்ணாவிரதத்தை அவர் கைவிடப் போவதில்லை. தான் வைத்தியசாலைக்கு கூட செல்லப் போவதில்லை என அவர் கூறுகின்றார். குறைந்தபட்சம் எந்தவொரு சிகிச்சையும் பெறப்போவதில்லை என கூறுகின்றார். எனவே அவரது தற்போதைய நிலைமை மிகவும் பலவீனமாக உள்ளது. நாங்களும் இதனை மேலும் முயற்சித்து வருகின்றோம். ஆனால் அவர் உணவோ தண்ணீரோ இதனையும் பெற்றுக்கொள்வதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணையை முன்னெடுப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதனை சரியாக செய்யுங்கள். நாங்களும் சட்டத்தை மதிக்கின்றோம். இதனை செய்வதில் தவறில்லை. அவரை வெளியே எடுக்குமாறு நாங்கள் கூறவில்லை.
இதனை நிறுத்துமாறு அல்லது அவரை விடுவிக்குமாறு நாங்கள் கூறவில்லை. சட்டம் என்ற ஒன்று இருந்தால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள். அவர் குற்றவாளி என்றால் அதனையும் சரியாக நிரூபியுங்கள். நான் எப்போதும் கூறுவது போன்று இந்த விசாரணையை சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்றே நாங்களும் விரும்புகின்றோம். முழு நாட்டு மக்களும் அது சரியாக நடக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். இதேவேளை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலையின் சட்ட ஆலோசகர் அசித் சிறிவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிற்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். சுரேஷ் சலையின் உடல் மற்றும் மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக வைத்தியசாலையில் அனுமதிப்பது அவசியம் என சட்டத்தரணி அந்த கடிதத்தின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலீவிற்கு தகுதி வாய்ந்த சுயாதீன மருத்துவ நிபுணர்களால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும் முழுமையான பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை வழங்கக்கூடிய பொருத்தமான வைத்தியசாலைக்கு அவரை அவசரமாக மாற்றுவது அவசியம் எனவும் சட்டத்தரணி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். குடும்ப உறவினர்களை சந்தித்த சந்தர்ப்பத்தில் தனது கண்களை தானம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் தனது இறுதி விருப்ப ஆவணம் மற்றும் அது சார்ந்த சட்ட ஆவணங்களை தயாரிப்பதற்காக தனது சட்டத்தரணியை சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்குமாறும் சலை கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை குறித்து பகுத்தறிவுடன் கூடிய முடிவுகளை எடுக்கும் திறன் சலைவிற்கு இனிமேலும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி தற்போது அவர் வைக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் சூழ்நிலையானது அவரது உயிருக்கு கடுமையான மற்றும் உடனடி ஆபத்தை உருவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவித்தலின் பின்னரும் தடுப்பு காவலில் உள்ள சலைவிற்கு ஏதேனும் அனர்த்தமோ அல்லது மரணமோ ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் சிவில் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் எனவும் அவை எதிர்கால உள்நாட்டு மற்றும் சர்வதேச நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான சாட்சியாக பயன்படுத்தப்படும் எனவும் சுரேஷ் சலையின் சட்ட ஆலோசகர் அசித் சிறிவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிற்கு அனுப்பிய கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.